வணக்கம் மக்களே, வெல்கம் டு யுனிவர்ஸ் வாய்ஸ் தமிழ். இன்று நாம் காண இருப்பது சூடிக் கொடுத்த சுடற்கொடியாள் ஆண்டாள் நாச்சியார் இயற்றிய திருப்பாவை 9ஆம் பாடல். ஆண்டாள் பிராட்டியார் தமது 9ஆம் பாடலில் பாவை நோன்பு நோர்க்கும் பெண் விடியல் வந்த பின்பும் எழாமல் உறங்குகின்றாள். பெண்கள் அனைவரும் கூடி வந்து அழைத்தாலும் கூட எழாமல் போகவே அவளின் தாயாரை மாமி என்று அழைத்து அவளை எழுப்பச் சொல்வதாக இந்த பாடலை அமைத்துள்ளார். இதில் பொதுவாக ஒருவரை நாம் கேலி பேச வேண்டுமெனில் அவர்கள் நமக்கு அம்மான் முறையாகவோ அல்லது முறைப்பெண்ணாகவோ இருக்க வேண்டும். அதுபோல் அந்த பெண்ணை தமது மாமன் மகளாக உத்தேசித்து கேலியுடன் அவளுடைய தாயை மாமி, உன் மகளை இப்படியாக வளர்க்காதே, எழுப்பு என்கிற பாணியில் இந்த பாடலை அமைத்துள்ளார். பாடல் 9. தூமணி மாடத்து சுற்றும் விளக்கெரிய தூபம் கமழ துயிலனை மேல் கண்வளரும் மாமான் மகளே மணிக்கதவம் தாழ்த்திரவாய் மாமீர் அவளை எழுப்பீரோ, உன் மகள்தான் ஊமையோ அன்றி செவிடோ அனந்தலோ ஏமப் பெருந்துயில் மந்திரப்பட்டாளோ மாமாயன் மாதவன் வைகுந்தன் என்றென்று நாமம் பழவும் நவின்றேலோர் எம்பாவாய் என்கின்றார். இந்த பாடலின் விளக்கம்: கண்ணபிரான் வரும்போது வரட்டும் என அலட்சியமாய் விசாலமான மாணிக்க கசிதமான மாளிகையில் சுற்றிலும் திருவிளக்குகள் ஜொலிக்க சாம்பிராணி தூபமானது பரிமளிக்க ஹம்சதூளிகா பஞ்சனையில் சயனிக்கும் அம்மான் மகளே, மாணிக்க கதவினுடைய பூட்டை நீ திறப்பாயாக. அம்மாமீர், அந்த பெண் பிள்ளையை நீங்கள் எழுப்பக்கூடாதோ? உங்கள் மகள்தான் இதோ வந்துவிட்டேன் என்கிற சப்தம் கூட கொடுக்க இயலாமல் ஊமையாகிவிட்டாளா? நாங்கள் அழைக்கும் குரல் கேட்க முடியாமல் செவிடாகிவிட்டாளா? வேலையெல்லாம் செய்து பின்னிரவில் உறங்கச் சென்றதால் அயர்ந்து விட்டாளோ? நெடுநேரம் பொழுது உறங்கும்படி யாரேனும் மந்திரித்து விட்டார்களோ? மாமாயன் மாதவன் வைகுண்டநாதன் என்றெல்லாம் எம் பெருமானது சகஸ்ர திருநாமங்களை சொல்லி அவளை எழுப்புக. அதனால் தகுந்த ஒப்பற்ற எமது நோன்பு முடிவடைகின்றது. பொறுப்பில்லாத பிள்ளைகளாய் இருக்கின்றார்கள் என்று தாய்மார்கள் குறைபட்டு கொண்டால் இந்த பாடலை பாடும்படி நமது பெரியோர்கள் நமக்கு கூறுகின்றார்கள். ஓகே மக்களே, இந்த யுனிவர்ஸ் வாய்ஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள், ஷேர் செய்யுங்கள், மறக்காமல் லைக் செய்யுங்கள். இதன் தொடர்ச்சியை அடுத்த பாடலில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.